வீட்ல இருந்தே ஆன்லைன் மூலமா 30 டேஸ்ல இங்கிலீஷ்ல எழுத பேச லேர்ன் பண்ணிக்கலாம். இல்லனா உங்க பணத்தை திரும்ப வாங்கிக்கலாம். தமிழகத்தில் மழையால் ஏற்பட்ட பாதிப்புகளை மத்திய குழு ஆய்வு செய்தது. தொடர் கனமழையால் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. அதனை ஆய்வு செய்வதற்காக 7 பேர் கொண்ட மத்திய குழு தமிழகம் வந்துள்ளது. அதில் 4 பேர் கொண்ட குழுவினர் சென்னை புளியந்தோப்பு மற்றும் கொளத்தூர் ஆகிய பகுதிகளில் ஆய்வு செய்தனர். இதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்டம் வரதராஜபுரம் பகுதியில் உள்ள மகாலட்சுமி நகரில் மழை பாதிப்புகளை ஆய்வு செய்தனர். அப்பகுதியில் ஓடும் அடையாற்றின் கரைகளையும் நேரில் பார்வையிட்டனர். கனமழையின் போது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களும் மத்திய குழுவின் பார்வைக்காக வைக்கப்பட்டது. டிஜிட்டல் திரை மூலம் மழையின் போது எடுக்கப்பட்ட வீடியோக்களும் மத்திய குழுவினருக்கு போட்டு காட்டப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் ஆர்த்தி மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் ஆகியோர் மத்திய குழுவினரிடம் மழை பாதிப்புகள் குறித்து விளக்கினர். மூன்று பேர் கொண்ட மற்றொரு குழு கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை பாதிப்பை ஆய்வு செய்தது. மழை பாதிப்பின் புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்ட அக்குழு சேத விவரங்களை மாவட்ட ஆட்சியர் அரவிந்த் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் கேட்டறிந்தது. மத்திய குழுவிடம் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம், MP விஜய் வசந்த் ஆகியோர் கோரிக்கை மனு அளித்தனர். அதன்பின் பிள்ளைபெத்தான் அணைக்கட்டு, நுள்ளிவிளை, குமாரகோவில் கால்வாய் கரைகளில் ஏற்பட்ட உடைப்பு, வைக்கலூர், பார்த்திபபுரம் ஆகிய பகுதிகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடியிருப்புகளை மத்திய குழு பார்வையிட்டது. வீட்ல இருந்தே ஆன்லைன் மூலமா 30 டேஸ்ல இங்கிலீஷ்ல எழுத பேச லேர்ன் பண்ணிக்கலாம். இல்லனா உங்க பணத்தை திரும்ப வாங்கிக்கலாம்.